நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இத்தனை வருடங்களாக பேய் கூட தான் கூட்டணி வச்சு நிறையா கல்லா கட்டினார். தொடர்ந்து அந்த முனி, காஞ்சனா, காஞ்சனா 2, காஞ்சனா 3, இப்போ காஞ்சனா 4ன்னு தெறிக்க விட்டுட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பேய்கள் போர் அடிச்சிச்சு போல் இப்போ மிருகங்களோட கூட்டணி போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் இனிமே அடுத்தடுத்து வித்தியாசமான மிருகங்கள் கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி பல படங்களை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார் போல். ஏன்னா நமக்கே தெரியும், பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்தோட பூஜையை போட்டார் நாகா அப்படிங்கிற பேரில். அதாவது பாம்பை வச்சு ஒரு அருமையான திரைக்கதை எழுதியிருந்தார். அந்த படம் நாகா 1, நாகா 2, நாகா 3ன்னு பல பாகங்கள் வரப்போகுது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. காஜல் அகர்வால் தான் அந்த படத்தோட ஹீரோயினாகவும் கமிட் ஆகியிருந்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த படம் அப்படியே நின்றுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி படங்களை இப்போ பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாரு. அதில் முதல் விஷயமாக ஒரு புதிய படம் கமிட் பண்ணியிருக்காரு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெங்கட் மோகன் அப்படிங்கிற இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்குறாரு. இவர் யார் அப்படின்னா, நம்ம விஷாலை வச்சு அயோக்கியா அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்தவர். அந்த படம் ஒரு தோல்வி படம். டெம்பர் அப்படின்னு தெலுங்கில் ஒரு மெகா ஹிட்டான ஒரு படத்தோட ரீமேக் தான். ஆனால் இங்கே சரியாக எடுபடல. விஷாலுக்கு அந்த கேரக்டர் சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த படம் தோல்வி அடைஞ்சுது. ஆனால் இப்போ இதே வெங்கட் மோகன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சத்யஜோதி ஃபிலிம்ஸ் கிட்ட சொல்லி அந்த கதையை ஓகே செய்யப்பட்டு இப்போது லாரன்ஸ் மாஸ்டர் அந்த கதையை ஓகே பண்ணி ஹீரோவாக நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 2025 சம்மருக்கு இந்த படத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்காங்க. ஏன்னா சம்மரு குழந்தைகளுக்கான விடுமுறை கொண்டாட்டம். ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய உள்ள கல்லாக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் பண்ணலான்னு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மிருகங்கள் வசிக்கும் அந்த அற்புதமான ஒரு காட்டு பகுதி அங்கே நிறைய இருக்குது. ஸோ அங்கேயே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த படத்தில் என்ன மாதிரியான மிருகம் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கூட போட்டி போடுது, சண்டை போடுது அப்படின்னு. இப்போ இன்னும் கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை கோல்டு மைன் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் சேர்ந்து தயாரிக்காங்க. இவங்க யாருன்னா, நம்ம தமிழ் படங்களை ஹிந்தியில் டப்பிங் பண்ணி விடுவாங்க பார்த்தீங்களா, அவர் தான். இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது ஒரு தமிழில் ஹிட் அடித்த ஒரு படத்தோட ஹிந்தி டப்பிங் படம் அப்படின்னு யூடியூப்பில் கொடுத்து பாருங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது கோல்டு மைன் ஃபிலிம்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனி ராகவா லாரன்ஸ் மாஸ்டர், வெங்கட் மோகன் இயக்கம். இந்த புதிய ஜானர் எப்படியெல்லாம் மாஸ்டருக்கு கை கொடுக்க போகுது, இன்னும் எத்தனை பாகங்கள் இதை வரப்போகுது அப்படிங்கிறதையும் நாம் ஆச்சரியத்தோடு வரவேற்போம்.